எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு வாரத்தினுடைய ஃபர்ஸ்ட் டேட் நிஃப்டி வந்து கிட்டத்தட்ட 288 புள்ளிகள் வந்து சரிவோட முடிஞ்சிருக்கு. முக்கியமா இதுக்கு காரணம் ஐடி செக்டார். ஐடி செக்டார் நம்ம ஒரு கிட்டத்தட்ட ஒரு 11 டேஸ் பிஃபோராவே சொல்லியிருந்தோம் ஒரு வீடியோல. மேஜர் டிரான்ஸ்ஃபார்முக்கு ஐடி செக்டார் தயாரா இருக்கு. பிகாஸ் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகுது. ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகுதுனாலே, மார்க்கெட் வந்து டவுன் சைடு பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா, அந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்மேஷன்ல மேலும் ஒரு பெரிய கரெக்ஷன் வரப்போகுதுன்னு அர்த்தம். ஐடி செக்டார பொறுத்தளவுக்கு 32,000ங்கிறது ஒரு மேஜர் சப்போர்ட் லைன். இன்னைக்கு ஒரே நாள்ல 4% ஃபால் ஆயிருக்கு. லாஸ்ட் ஒரு 1 மந்த்ல மட்டும் ஐடி செக்டார், இந்தியன் ஐடி செக்டார் வந்து கிட்டத்தட்ட 25% வந்து ஃபால் ஆயிருக்கு. ஆந்த்ரோபிக் எஃபெக்ட் வந்ததுக்கு அப்புறம் 25% வந்து ஃபால் ஆயிருக்கு 1 மந்த்ல மட்டும். இன்னைக்கும் வந்து தொடர்ந்து இந்த ஃபால் வந்து கன்டின்யூ தான் ஆகுது. மேஜரா டிரான்ஸ்ஃபார்ம் ஆன இந்த பிரேக் அவுட் வந்து நடந்திருக்கு. டெக்னிக்கலா பிரேக் அவுட் வந்து நடந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட் சப்போர்ட்ங்கிறது 25,000 இருக்கும். 32,000ங்கிறது மேஜர் ரெசிஸ்டன்ட். 34,000 மேல ரைஸ் ஆனா கூட இம்பல்ஸ் வேவ் வந்து கிரியேஷன் ஆகும். கிட்டத்தட்ட ஒரு 11 டேஸ் பிஃபோராவே நம்ம சேனல்ல வந்து இத மென்ஷன் பண்ணியிருந்தோம். மார்க்கெட் வந்து ஒரு மேஜரான டிரான்ஸ்ஃபார்ம்க்கு தயாராயிருச்சு அப்டின்ட்டு. ஸோ இன்னைக்கும் ஐடி செக்டார் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான பிரேக் அவுட் ஆயிருக்கு. இன் கேஸ் மேல ரைஸ் ஆனா கூட அப் டூ 32,000, 34,000ங்கிறது ஒரு மேஜர் இம்பல்ஸ் பாயிண்ட்டா இருக்கும். அங்கிருந்து திரும்பவும் மார்க்கெட் வந்து ஃபால் ஆறதுக்கு பாசிபிலிட்டீஸ் இருக்கு. ஸோ ஹியர் ஆஃப்டர் ஐடி செக்டார், ஐடில இருக்கக்கூடிய இன்வெஸ்டர்ஸ் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. இதே நம்ம நிஃப்டி எடுத்துக்கிட்டீங்கன்னா, நிஃப்டிய பொறுத்தளவுக்கு மார்க்கெட் வந்து இந்த ப்ரீவியஸா இருக்கு பாருங்க. இந்த சப்போர்ட் வந்து இன்னும் கிளியரா வந்து பிரேக் அவுட் ஆகல. இப்ப இன்னைக்கு கூட மார்க்கெட் வந்து இத பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஆனா குளோசிங் பாருங்க. கரெக்ட்டா இந்த எட்ஜ்ல குளோஸ் ஆயிருக்கா? ஓகே. இந்த எட்ஜ்ல குளோஸ் ஆயிருக்கா? ஸோ நிஃப்டிய பொறுத்தளவுக்கு திஸ் இஸ் கிளியர்லி மார்க்கெட் வந்து ஒரு சப்போர்ட் வந்து எடுக்குது. ஓகே. அது மட்டும் இல்ல. இது வந்து ஒரு சைட்வேஸ் மார்க்கெட். ஓகே. இந்த ரீஜன பொறுத்தளவுக்கு 25,400 அதனால தான் வந்து ஒரு மென்ஷன் பண்ணியிருந்தேன். 24,400ங்கிறது ஒரு மேஜர் சப்போர்ட்டா இருக்கு. இதுவரைக்கும் வந்த மார்க்கெட்டு ஏன் இந்த இடத்துல ஒரு டோஜி மாரி ஃபார்ம் ஆகணும்? 5,400ங்கிறது ஒரு மேஜர் சப்போர்ட் லைனா இருக்கு. கிட்டத்தட்ட இந்த இடத்துல 3 டைம்ஸ்க்கு மேல மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆகுது பாருங்க. ஓகே. அது மட்டும் இல்ல. இந்த ரீஜன வந்து செக் பண்ணி பாருங்க. மார்க்கெட் வந்து என்ன மாரியான ஸ்ட்ரக்சர்ல ட்ரேட் ஆகுது பாருங்க. சி மார்க்கெட் வந்து லைக் ஒரு ஒரு ஜிக்ஸாக்கா ஃபார்ம் ஆகுதா? இப்போ இவ்ளோ தூரம் ஃபால் ஆயிருக்கு. இந்த ஃபால்க்கு எவ்வளோ பெர்சென்டேஜ் வந்து ரைஸ் ஆகுது? கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 60% ரைஸ் ஆகுதா? இப்ப இந்த ஃபாலுக்கும் குறைஞ்சபட்சம் ஒரு 50% 25,600 வரைக்குமே அப்சைட்ல ஒரு பவுன்ஸ் ஆகலாம். ஓகே. மார்க்கெட் வந்து ஓவரால் ஒரு ஜிக்ஸாக்கான ரீஜன்ல இருக்குது. ஓகே. அது மட்டும் இல்ல. ரைட் நோ ஒரு டபுள் பாட்டம் ரீஜன்ல இருக்கு. ஸோ இதையும் வந்து செக் அவுட் பண்ணி பாருங்க. ஓகே. நிஃப்டிய பொறுத்தளவுக்கு இதையும் செக் அவுட் பண்ணி பாருங்க. ஒரு டபுள் பாட்டம் ரீஜன்ல மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆகுது. பவுன்ஸ் பேக் ஆயிருக்கு. 24,400க்கு பிலோல குளோஸ் ஆயிருந்தது அப்டின்னா, மார்க்கெட் வந்து இதே செல் ஆஃப் வந்து நடக்கலாம். பட் இந்த மாரி ரீஜன்ல வந்து நம்ம எங்க எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்டின்னா, இந்த டாப் இருக்கு பாருங்க. இந்த டாப் டூ டாப் வந்து எப்போதுமே கனெக்ட் பண்ணிக்கணும். ஸோ ஒவ்வொரு முறையும் இந்த ரீஜன் கிட்ட வரும்போது மார்க்கெட் ஃபால் ஆகுது. அப்போ ஹியர் ஆஃப்டர் 25,630 25,600ங்கிறதே ஒரு மேஜரான ரெசிஸ்டன்ஸா இருக்கும். இதுல பாருங்க. இந்த ப்ரீவியஸா இருக்கக்கூடிய இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து நமக்கு வந்து இங்க சப்போர்ட், இங்க ரெசிஸ்டன்ஸா இருக்கும். அதே மாரி இங்கிருந்து வரக்கூடிய இந்த ட்ரெண்டும் ரெசிஸ்டன்ஸா இருக்கும். ஹியர் ஆஃப்டர் மார்க்கெட் வந்து இன்கேஸ் மேல ரைஸ் ஆகும்போது, நாளைக்கு வந்து ஒரு கேப் அப் ஆச்சு அப்டின்னா, மார்க்கெட் பவுன்ஸ் ஆக ஆரம்பிச்சுரும். அப் டூ 25,600ங்கிறது ஒரு மேஜரான ரெசிஸ்டன்ஸா இருக்கும். வித்தின் இந்த ஜோன்குள்ள தான் மார்க்கெட் வந்து சுத்திட்டு இருக்கு. ஒரு 2 நாள் வந்து ஃபால் ஆகுது. அடுத்த 2 நாள் ரைஸ் ஆகுது. அடுத்த 2 நாள் ஃபால் ஆகுது. இப்போ அடுத்த ஒரு 1 ஆர் 2 டேஸ் பவுன்ஸ் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே. இத வந்து ஃபோக்கஸ் பண்ணி பாருங்க. இதே பேங்க் நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னாக்க, இந்த ஒரு ட்ரெண்ட பேஸ் பண்ணி தான் மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுத்து ரைஸ் ஆயிட்டு இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 2 டூ 3 டைம்ஸ் இந்த ட்ரெண்ட பேஸ் பண்ணி தான் மார்க்கெட்டு ஒரு 2 டூ 3 டேஸ்க்கு மேல இந்த ட்ரெண்ட பேஸ் பண்ணி மார்க்கெட் ரன் ஆகுதா?
ஸோ, இன் கேஸ் கீழ ஃபால் ஆகும்போது, இங்க இருந்து ரைஸ் ஆகுது பாருங்க. இந்த ட்ரெண்ட் நமக்கு வந்து சப்போர்ட்டா மாறும். ஓகே. ஸோ, மார்க்கெட்ட பொறுத்தளவுக்கு மெயின் திங் இந்த சப்போர்ட் லைன். அதாவது 60,500ங்கிறது ஒரு க்ரூஷியல் சப்போர்ட் லைனா இருக்கும். இங்க இருந்து ரைஸ் ஆகுது பாருங்க. இந்த ட்ரெண்ட் நமக்கு வந்து சப்போர்ட் லைனா இருக்கும். இன் கேஸ் பேங்க் நிஃப்டி கீழ ஃபால் ஆகும்போது 60,500, 60,400ங்கிறது ஒரு க்ரூஷியல் சப்போர்ட்டா இருக்கும். பேங்க் நிஃப்டிய பொறுத்தளவுக்கு. ஏன்னா, மார்க்கெட் வந்து இந்த இடத்துல பாருங்க. கிட்டத்தட்ட ஒரு 2 டூ 3 டைம்ஸ் இந்த ஒரு பேட்டர்ன பேஸ் பண்ணி தான் மார்க்கெட் வந்து ஃபால் ஆயிருக்கு. ஃபால் ஆகி அதே பேட்டர்ன்ல ஒரு 2 டூ 3 டைம்ஸ் சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் வந்து மேல ரைஸ் ஆகுது. ஓகே. ஸோ சேம் இதே பேட்டர்ன் திரும்பியும் அப் சைடு வந்து ரைஸ் ஆகலாம். 60,500ங்கிறது மேஜர் சப்போர்ட்டா இருக்கும். எந்த லைன் சப்போர்ட் எடுக்கும்? எப்படி சப்போர்ட் எடுக்கும்? வேவ் லெவல்ல எவ்வளோ இம்பல்ஸ் கரெக்ஷன் ஆகும்? இதெல்லாம் வந்து லைவ் மார்க்கெட்ல நம்ம டெலிகிராம் சேனல்ல போஸ்ட் பண்றோம். செபி ரிஜிஸ்டர்ட் அனலிஸ்ட் உடைய சப்போர்ட்ல இத போஸ்ட் பண்றாங்க. நம்ம டெலிகிராம் சேனல்லயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அது டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. ஃபைன். நெக்ஸ்ட் சென்செக்ஸ் வந்து பார்ப்போம். இதே சென்செக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, சென்செக்ஸ் உடைய சார்ட் வந்து ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்ல ட்ரேட் ஆகுது. இந்த ஃபால் டவுன் ட்ரெண்ட் இந்த டவுன் ட்ரெண்ட் வந்து கிளியர்லி சைட்வேஸ் மார்க்கெட்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இதுல பாருங்க ஒவ்வொரு டைமும் இந்த சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் ரைஸ் ஆகுதா? இந்த ட்ரெண்ட டச் பண்ண உடனே மார்க்கெட் வந்து ரைஸ் ஆகுது. ஸோ கிளியர்லி திஸ் இஸ் த டவுன் ட்ரெண்ட். இந்த டவுன் ட்ரெண்ட பேஸ் பண்ணி தான் மார்க்கெட் உடைய மூவ்மெண்ட் வந்து இருக்குது. ஓகே. ஸோ அப்படி பார்க்கும்போது நமக்கு வந்து இந்த லைன் அதாவது 81,900 81,950ங்கிறது ஒரு மேஜர் சப்போர்ட் லைனா இருக்கு. ஸோ திஸ் இஸ் அ சைட்வேஸ் மார்க்கெட். 81,900ங்கிறது ஒரு மேஜர் சப்போர்ட்டா இருக்கு. இந்த மாரி இடத்துல வந்து என்னன்னா, ஒரு நாள் டிராஸ்டிக்கா ஃபால் ஆனா கூட அடுத்த நாள் வந்து பவுன்ஸ் ஆயிடும். இப்ப இந்த இடத்துல பாருங்க, மார்க்கெட் வந்து ஃபால் ஆயிருக்கு. மார்க்கெட் ஃபால் ஆனதுக்கு 100% ரைஸ் ஆயிருக்கு. இப்ப ஃபால் ஆயிருக்கு. இந்த ஃபாலுக்கு கிட்டத்தட்ட 50% 60% ரைஸ் ஆயிருக்கு. சப்போஸ் இப்ப இந்த இடத்துல ஃபால் ஆயிருக்கு. இதுக்கு பாருங்க 60% ரைஸ் ஆயிருக்கு. இப்ப இதுவும் ஃபால் ஆயிருக்கு. ஆல்மோஸ்ட் ஒரு 50% பவுன்ஸ் பேக் ஆகும். ஸோ இதுதான் வந்து சைட்வேஸ் மார்க்கெட்ன்னு சொல்றோம். மார்க்கெட்டுடைய ட்ரெண்ட், ஸ்ட்ரக்சர், ஃப்ளோ வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். உங்களுடைய கருத்துக்கள் கீழ உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. இதே போல இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். நன்றி. வணக்கம்.